வேதாகமத்தை பற்றியும் அதில் உள்ள புத்தகங்களை யார் எழுதினார் என்றும் ஆவியானவர் துணையுடன் நாம் பார்க்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபை, அவருக்கே துதி கன மகிமை என்னால் உண்டாவதாக. வேதத்தின் அடிப்படை காரியங்களை கற்றுக்கொள்வோம். அடியேன் 1ஆம் ஆண்டு பேச்சுலர் இன் தியாலஜி படிக்க தேவன் கிருபை செய்தார். படித்ததை ஆவியானவர் துணையுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். தேவன் நேரத்தையும் வாஞ்சியும் கொடுத்தால் தொடர்ந்து கேளுங்கள். கிருபை உங்களை ஆட்கொள்ளும். ஏனெனில் தேவனை பற்றி அறிவதே கிருபையாகும். நான் உங்கள் சதீஷ்குமார், குவைத் தேசத்திலிருந்து. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என 2 பாகமாக வேதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்களுமாக இருக்கின்றன. இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 39 புத்தகங்களை எப்படி பிரித்து நாம் படிக்கலாம் என்றால் 4 பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம். முதலாவது பிரிவு நியாயப்பிரமாண புத்தகம் என்று சொல்லலாம். 2வது பிரிவு வரலாற்று புத்தகம் என்று சொல்லலாம். 3வது பிரிவு ஞான பாட்டுகள் என்று சொல்லலாம். 4வது பிரிவு தீர்க்க தரிசன புத்தகம் என்று சொல்லலாம். அதில் 2 பாகமாக பிரிக்கலாம். 1 பெரிய தீர்க்க தரிசன புத்தகம், 2 சிறிய தீர்க்க தரிசன புத்தகம் என்று அழைக்கலாம். இந்த பழைய ஏற்பாட்டின் 5 பிரிவுகளையும் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவது பிரிவு நியாயப்பிரமாண புத்தகம். அதில் எந்தெந்த புத்தகங்கள்லாம் இருக்கும் என்றால் 1 ஆதியாகமும், 2 யாத்திரையாகமும், 3 லேவியராகமும், 4 எண்ணாகமும், 5 உபாகமும். இவைகள் அனைத்திற்கும் நியாயப்பிரமாண புத்தகம் என்று பெயரிடப்பட்டுள்ளன. 2வதாக வரலாற்று புத்தகம். அதில் யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். 3வதாக ஞான பாட்டுகள். அதில் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. 4வதாக தீர்க்க தரிசன புத்தகம் என்று அழைக்கலாம். அதில் 2 வகையாக இருக்கிறது. 1 பெரிய தீர்க்க தரிசன புத்தகம், 2வது சிறிய தீர்க்க தரிசன புத்தகம். பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் எவை என்றால் ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல் ஆகும். சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபக்குக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இவை அனைத்தும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிரிவுகளாக எண்ணப்படுகின்றன. இப்போ இந்த பிரிவுகளை நாம் அறிந்து கொண்டு படிக்கும் பொழுது நிச்சயமாக அவைகளை சுலபமாக படித்து நம்முடைய மனதிலே வைத்து கொள்ள முடியும். இப்பொழுது அவைகளை எழுதினது யார் என்று நாம் பார்க்கலாம். ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 ஆகம புத்தகங்களை எழுதினது மோசஸ். யோசுவா புத்தகத்தை எழுதினது யோசுவா மற்றும் பினேகாஸ். நியாயாதிபதிகள் புத்தகத்தை எழுதினது ப்ராஃபெட் சாமுவேல். ரூத் புத்தகத்தை எழுதினது அன்னோன் பர்சன், யார் என்று தெரியவில்லை. 1 சாமுவேல் புத்தகத்தை எழுதினது சாமுவேல், நாத்தன் அண்ட் கேட். 2வது சாமுவேல் புத்தகத்தை எழுதினது அன்னோன் பர்சன், யார் என்று தெரியவில்லை. 1வது ராஜாக்கள் புஸ்தகத்தை கிளியராக சொல்ல முடியாது யார் என்று எழுதினார்கள் என்று. 2வது ராஜாக்கள் புஸ்தகத்தை எழுதினது அன்னோன் பர்சன், யார் என்று தெரியாது. 1 நாளாகமும் புஸ்தகத்தை எழுதினது எஸ்ரா. 2 நாளாகும் புஸ்தகத்தையும் அவரே எழுதியிருக்கிறார். எஸ்ரா புஸ்தகத்தையும் அவரே எழுதியிருக்கிறார். இந்த 3 புத்தகங்களை எஸ்ரா எழுதியிருக்கிறார். 1 நாளாகமும், 2 நாளாகமும் எஸ்ரா. நெகேமியா புத்தகத்தை நெகேமியா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எஸ்தர் புத்தகத்தை மொர்தெகாய் எழுதியிருக்கிறார். யோபு புஸ்தகத்தை எழுதினவர் யார் என்று தெரியவில்லை, அன்னோன் பர்சன். சங்கீதத்தை எழுதினவர் கிங் டேவிட், சாலமோன், ஹீமேன், ஆசாப். நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதினது சாலமோன், ஆகூர். பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினது சாலமோன். உன்னத பாட்டை எழுதினது சாலமோன். ஏசாயா புஸ்தகத்தை எழுதினது ஐசையா.
எரேமியா புஸ்தகத்தை எழுதினதும் புலம்பல் புஸ்தகத்தை எழுதியதும் செரேமியா. எசேக்கியல் புஸ்தகத்தை எழுதினது ப்ராஃபிட் எசேக்கியல். தானியல் புஸ்தகத்தை எழுதினது ப்ராஃபிட் தானியல் என்று சொல்லலாம். ஓசியா புத்தகத்தை எழுதினது ஓசியா. யோவேல் புஸ்தகத்தை எழுதினது ஜோயல். ஆமோஸ் புஸ்தகத்தை எழுதினது ஆமோஸ். ஒபதியா புஸ்தகத்தை எழுதினது ஒபதியா. யோனா புஸ்தகத்தை எழுதினது ஜோனா. மீகா புஸ்தகத்தை எழுதினது ப்ராஃபிட் மீகா. நாகும் ப்ராஃபிட் நாகும். அபக்குக். செப்பனியா இவைகளை எழுதினது செப்பனியா ப்ராஃபிட். ஆகாய் எழுதினது ஆகாய் ப்ராஃபிட். சகரியா ப்ராஃபிட் சகரியா. கடைசியாக மல்கியா ப்ராஃபிட் மல்கியா அவர்களே இவைகளை எழுதினார்கள். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தையும் நாம் 4 பகுதிகளாக பிரிக்கலாம். அவைகளை நற்செய்தி ஒன்றும், வரலாற்று புத்தகம் புதிய ஏற்பாடு என்றும், பவுலின் கடிதம் என்றும், அந்த பவுலின் கடிதங்கள் சபைக்காக மற்றும் தனிநபருக்காக என்றும் நாம் பிரிக்கலாம். அடுத்தபடியாக பொதுவான நிருபங்கள், கடைசியாக தீர்க்க தரிசன புத்தகம் என பிரிக்கலாம். அவைகளை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவது நற்செய்தி, சுவிசேஷம் என்று அழைக்கலாம். அதில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவை அனைத்தும் நற்செய்தி புத்தகமாக கருதப்படுகிறது. வரலாற்று புத்தகம் புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளாகும். பவுலின் கடிதங்கள், சபைக்கான பவுல் எழுதின கடிதங்கள் ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர் ஆக 9 புத்தகங்களை 9 கடிதங்களாக அவர் எழுதியிருக்கிறார் சபைகளுக்கு. தனிநபருக்கு பவுல் எழுதின கடிதம் 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன் ஆகும். பொதுவான நிருபங்கள் எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. கடைசியாக தீர்க்க தரிசன புத்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற ஒன்று, அவைகள் வெளிப்படுத்துதல் ஆகும். இவைகள் அனைத்தும் புதிய ஏற்பாட்டின் பிரிவுகளாக கருதப்படுகிறது. இவைகளை எழுதினது யார் என்று நாம் பார்க்கலாம். மத்தேயுவை எழுதினது மத்தேயு. மார்க்கு புஸ்தகத்தை எழுதினது ஜான் மற்றும் மார்க். லூக்கா புஸ்தகத்தை எழுதினது லூக். யோவான் புஸ்தகத்தை எழுதினது அப்போஸ்தலர் ஜான். அப்போஸ்தலர் ஆக்ட் அந்த புத்தகத்தை எழுதினது லூக். ரோமர் புஸ்தகத்தை எழுதினது பால். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு ஆக அனைத்து புத்தகங்களை எழுதினது பவுல். தீத்து, பிலேமோன் போன்ற புத்தகத்தை எழுதினதும் பவுல். எபிரேயர் புத்தகத்தை எழுதினது சரியாக தெரியவில்லை, அன்னோன் பர்சன். யாக்கோபு புத்தகத்தை எழுதினது ஜேம்ஸ். 1 பேதுரு அப்போஸ்தலர் பீட்டர். 2 பேதுரு புத்தகத்தை எழுதினது பீட்டர். 1 யோவான் ஜான் மற்றும் 2 யோவான் எழுதினது ஜான். யூதா புத்தகத்தை எழுதினது ஜூடா அண்ட் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது அப்போஸ்தலர் ஜான். பிரியமானவர்களே, ஆவியானவர் துணையுடன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகளின் பிரிவுகள், அதை எழுதினது யார் என்று கற்றுக்கொண்டோம். முடிந்தால் இவைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நிமித்தம் சிறு வயதிலிருந்து அவர்கள் வேதத்தை படிக்கும் பொழுது சுலபமாக அவைகளை புரிந்து மனதில் வைத்து கொண்ட வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கை இருக்க தேவன் கிருபை செய்வாராக. தேவனுடைய வார்த்தையை சிந்திப்போம், தேவனுடைய வார்த்தையை பேசுவோம், தேவனுடைய வார்த்தையின்படி செய்வோம். இதன் மூலம் தேவ வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை சுதந்திரிப்போம். ஆமேன், ஆமேன்.